ஏய் பொரி உருண்டை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாரு டிஃபனுக்கு இறங்கிட்டா முடிச்சுட்டு தெம்ப வேலை செய்யலாம் அப்படின்ட்டு இப்ப உட்காந்துட்டா. காலைல இருந்து பச்சை டீ கூட வாயில படல. லக்கிக்கு சோறு ஊட்டுறேன்னு சொல்லிட்டு நீ தான் சாப்பிட்டு இருக்க. இன்ஸ்டாகிராம் பாத்துன்னு இருக்கல அந்த ரைம்ஸ் எல்லாம் போட மாட்டோம்னு எது போட்டு வடிவேலு ஜோக்ஸ் கூட நான் பாப்பேன். எது போட்டாலும் நான் பாப்பேன். அதாவது வேடிக்கை பார்க்கணும். இன்னைக்கு மூன்றாவது வருஷ விழாவை சிறப்பிக்கிறதுக்காக 3 நாள் டிராவல் பண்ணி ஒரு காலம். ஏய் 3 நாள் டிராவல் இல்லடி, 3 நாளா ஒரு இடத்துல இருக்கோம் மக்களே. இது வந்து ஆக்சுவலா இந்த இடத்துக்கும் பொரி உருண்டைக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. ஏன்னா இது வந்து பிரெஞ்சு கண்ட்ரி, லண்டன். டெம்பிள் போக கூடாது, அதனால மார்னிங்கே சரி வெளியே சுத்திட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த நாட்டுல இருந்து கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் அப்புறம் நமக்கு சர்ப்ரைஸ், நமக்கு ஒரு சர்ப்ரைஸ். அது என்ன பாத்தீங்கன்னா தோசை. பர்த்டேக்கும் சர்ப்ரைஸ் இல்ல, இதுக்கும் சர்ப்ரைஸ். உனக்கு எதுக்குமே இனிமேட்டு சர்ப்ரைஸ் இல்ல. அதனால சர்ப்ரைஸ் இருக்கு. வந்ததுல இருந்து தின்றது மட்டும் தான் நீ முழு நேரம் வேலையை வச்சுக்கிறேன். நீ எதுக்கு நீ இதுக்கு வர? அப்பெல்லாம் பாத்து டீய தள்ளி விட போதுல. நீ எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராத. எங்க போனாலும் கூட்டமாகுது, அதுவா இருக்குது, தலை வலிக்குது, சுத்துதுன்னு சாப்பிட்டு மட்டும் தாண்டி இருக்கிற நீ வந்ததுல இருந்து. காலை டிஃபன் சாப்பிட்டு டீ குடிக்கிறேன். ஆமா இதுலயே 2 மணி நேரம் லஞ்ச் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஒரு நாளே முடிஞ்சிச்சு. டென்ஷன் பத்தின இருக்க. ஒரு டீ கேட்டதுக்கு என்னெல்லாம் பேச்சு பேசினா சட்ட மாட்டின இருக்க. இப்போ வெட்டிங்க்கு gift நீ வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்கு இப்ப நான் என்ன gift வாங்கி கொடுத்த? gift-ஆ ஒன்னு கொடுத்து வச்சிருக்கனே, அதுக்கு மேல என்ன வேணும்? இதுகிட்ட மாட்டி விட்டத பாரு, பிச்சால பிச்சு ரோட்ல இருக்கவங்க குத்துனதுக்கு சாப்பிட்டு போங்க. ஏன்டா ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி 10 சட்டை வச்சிருக்கலடா. இப்போ பாண்டிச்சேரி வந்தோன்னு எப்படி வெளி உலகத்துக்கு தெரியும்? இந்த மாதிரி 4 சட்டை வாங்கி போட்டா தெரியும். ஒரு ரேட் அதிகமா சொல்ல கொஞ்சம் பேசி வாங்கி இதுக்கு மட்டும் வேணும். எவ்வளவு சொல்லிருக்காங்க? அவரு 550 சொல்லிருக்காரு. 200 ரூபாய் நீ வாங்க வாங்கிக்கலாம். How much bro? Tell the final price. You will sell whatever she is giving. I will take. I will accept. Oh my god, thank you. I will accept. I will accept. Thank you brother, thank you so much. No sir. I swear really I don't want to tell you anything. This is sir, yeah, because it's a New one. I understand. Only love marriage. Sir, why are you upset? Bro, you are my friend. One thali. Yeah. Total life gali. ये देखिए अच्छा है ये என்ன சொல்றாங்க? அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. Nalla, yes. Yeah, I understand. It's very nice and you have to take careful life, sir. புரியுதா? Yeah, very nice. என்ன தெரியுமா சொன்னாரு? நான் சொல்றேன். செய்ய மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிசினஸ் வேற. Okay, one. Understand bro, please. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வேற, நட்பு வேற. Bro, tell me the final price, bro. Please don't mingle our friendship and business. Business. Please, we are requesting you. Please, we don't want to use you actually. மனசுல இருக்கிறது அப்படியே கூட்டி. We don't want to use you. This is myself I give. Oh, thank you. Gift. Can I Really means a lot. Thank you. Very happy anniversary day, sir. Thank you so much, brother. Thank you. We are really happy to meet you. Best friends. ஓகே மக்களே, முடிஞ்சாச்சு, வாங்கி கொடுத்தாச்சு. பார்த்தல பாண்டிச்சேரியில வந்து நம்மளோட தகுதிய பார்த்தல. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம பொரி உருண்டை கூட்டு போன வச்சு 50,000 ரூபாய் பொருள் 5 பைசா கூட வாங்கி கொடுப்போம் மக்கள். இல்ல ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் பார்கெயின் உண்மையா சொல்லணும். நாங்க ஜஸ்ட் போய் அப்படியே கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு எங்க கூட. நினைச்சு கூட பார்க்கல இந்த பொரி உருண்டை இந்த ரேட்ல நமக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்னு. இல்ல நம்ம இது செட் ஆகுதுற வச்சிட்டு வந்துறான்னு சொல்லுவான்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல ஃபர்ஸ்ட் நாங்க பிரைஸே சொல்லல. நாங்க ஜஸ்ட் பேசிட்டு சரி என்னென்ன வாங்கணும் பேசிட்டு எடுத்துட்டு கடைசியா நம்ம பார்கெயின் பண்ணிக்கலாம். நாங்க பேசிட்டே இருந்தோம். நாங்க 300 கேட்கணும்னு நினைச்சோம். அவரே எனக்கு காசே வேணான்னாரு. அப்புறம் சரி 300 தாங்கன்னாரு. ஆனா எங்க மனசு கேட்கல. எங்க வெட்டிங் டே தெரிஞ்சோனே எங்களுக்கு கட்சி கிஃப்ட்லாம் கொடுத்தாரு. ஆனா நாங்க ஒரு ரீசனபிள் பிரைஸ். வந்து உண்மையாலே ஒரு நல்ல மனுஷங்க எங்க போனாலும் இருப்பாங்க. ஆனா நமக்கு தான் தெரியாது அவரு எவ்வளவு ஸ்வீட்டா நடந்துட்டாரு தெரியுமா எங்ககிட்ட. நான் லிட்டரலா எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாவே இருந்தது அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், தின்றதுக்கு மட்டும் தான் நீ ஃபோக்கஸ்டா இருக்க. மக்களை காலைல 10 மணிக்கு தோசை சாப்பிட்டோம் மக்களே. அப்புறம் ஒரு காஃபி குடிச்சோம். அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தா 1 o'clock. ஓகே மக்களே, சாப்பிட்டாச்சு, வந்த வேலை முடிஞ்சாச்சு. நீ இதுக்கு மட்டும் தான் வேலைக்கு இதோட டின்னருக்கு உங்களை மீட் பண்ணி எங்கயாவது போறோம். இல்ல நடுவுல ஸ்நாக்ஸ் இருக்கு. முறுக்கு டீ எல்லாம் கேப்ப வாய் ஒச்சிரும். ரொம்ப டயர்டா இருக்கு மக்களே. ஏன்னா நாங்க 2 டேஸா என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபுல்லா பாண்டிச்சேரியை சுத்தி பார்த்துட்டு அந்த இந்த இடுக்கெல்லாம் சொல்லுவாங்களே எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டோம். திருப்பி போய் படுக்கிறது அதான் போயிட்டு இருக்கு. சோ இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம். எவ்வளவு நேரம் நீங்களும் எடுத்து வைக்கிறீங்கன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சும்மா ஏதாவது எவ்வளவு நேரம்
திட்ட வேணா பாக்குறேன். கல்யாணம் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். கல்யாணம் லக்கி இப்ப என்ன வந்து அடிச்சிருந்தா நான் கண்டிப்பா உன்னை பிச்சு போட்டுருவேன். லக்கி நீ அப்ப பேசாதே என்ன பத்தி நீ லக்கிக்கு தப்பா நீ ட்ரெயின் பண்றதுனால இந்த லக்கி ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. ட்ரெயின் பண்ணல, அதான் தந்தை பாசம். இந்த மேக்கப் டப்பாவை எடுத்துறீங்க. காதை திருப்பிடுவேன். இந்த அம்மா உட்கார்ந்து மேக்கப் போட்டு வந்து மேக்கப் டப்பா ஏய் என்ன மேக்கப் போடாம எப்படி வர்றது? மேக்கப் போடாம எப்படி வர்றது? மேக்கப் போடனா எங்களுக்கு அடையாளம் தெரியாது. இல்ல மக்களே நிறைய பேர் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பாக்குறீங்க. பாக்குறீங்கல்ல, எல்லாருக்குமே தெரியும் நீ ஒரு மேக்கப் பைத்தியம் அப்படின்னு. நேத்துல இருந்து நாங்க எப்படியும் ஒரு 20 to 30 சப்ஸ்கிரைபர்ஸ் அது நாங்க நம்ம இங்க மீட் பண்ணிருப்போம்ல. நிறைய பேர் நாங்க நினைச்சோம் பாண்டிச்சேரியில இருக்கவங்களுக்குலாம் நம்மள நினைக்குமான்னு. நம்மள என்ன சொல்றது தெரியுமான்னு தெரியாது. ஆனா பாண்டிச்சேரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. தேங்க்யூ. நிறைய பேர் பேசுனீங்க, நிறைய பேர் தூரமா அதெல்லாம் ஹாய் காமிச்சீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ so much. இதான் மக்களே நம்மளுடைய 2 days ஹோம் 3 days ஹோம் இன்னியோட சேர்ந்து 3 நாளா இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனிவர்சரியாவே இங்க தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஆமா ஓகே மக்களே, ஃபைனலா நம்மளோட நாட்டை விட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. அல்லு வந்து பானானா இங்கதான் வந்து புண்ணிய தலத்துல தான் என்னோட பிறப்பு இருந்திருக்கு. அப்பனா பாருங்க நான் எவ்வளவு பெரிய லெஜெண்ட். நம்ம 6 days டாடியும் இங்கதான் பானானாங்க. 6 days டாடியோட ஊரு இதுதான். அம்மா அப்பாக்கு ரெண்டு பேருக்குமே ஆமா ஆமா செல்வி அம்மாக்கும் இதுதான். ஆனா இவன் பானான அப்புறமா நம்ம மைக்ரேட் ஆகி நாங்க சென்னைக்கு வந்துட்டோம். இப்போ ஃபுல்லாவே சென்னை செட்டில் ஆயிட்டோம். நாங்க பெருசா இங்க பிளேஸ்னு எதுவுமே சுத்தி பார்க்கல. அப்படியே போறது வரது திங்கிறது அப்படியே தான் இருந்துச்சு. அங்க என்ன பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும் வந்து ஆமா பண்ணல. செம்ம கூட்டம் 2 days-ஆ. அது மட்டும் இல்லாம நாங்க ஆல்ரெடி இங்க வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும்ல நம்ம ஹனிமூனுக்கு இங்க தான். ஆக்சுவலா அன்னைக்கு அப்புறம் இப்பதான் மக்களே வருவேன். 3 years கழிச்சு இப்பதான் நிறைய பிளான் பண்ணுவோம் பாண்டிச்சேரி வரணும்ட்டு. ஆனா இப்பதான் எங்களால ரியாலிட்டி என்னன்னா எங்களால வந்து லக்கியை ஹோல்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போய் பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இருந்தாலும் இந்த என்ன சொல்லுவாங்க ஆனிவர்சரி அதை வந்து உனக்காக நான் செலிப்ரேட் பண்றேன். அதுவும் லண்டன்ல செலிப்ரேட் பண்றேன். இதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை சட்டையமா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இப்ப லக்கி வாக் போடுதுன்னு மக்களே அது தூக்கி வைக்கிறப்போ லக்கி இப்படி ஏறுது அப்படி இறங்குது. அதுக்கப்புறம் அழுக்காயிடுது. அதனால துவைக்கிறது கஷ்டமா இருக்குன்றதுனால அவுட் வேஸ்ட். ஓகே மக்களே, நம்ம வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம். நம்ம நாட்டை விட்டு இப்ப நம்ம கிளம்புறோம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போறோம். திருப்பி நாளைக்கு நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா மாறி எல்லாம் வரணும். தயவு செஞ்சு இதெல்லாம் பேசணும்னு மண்டலம் இல்ல எனக்கு நிறைய வேலை வரும். இன்னும் 2 days இங்க இன்னும் 2 பாத்திரம் கழுவியா போய் ஒரு விஷயமா இங்க வர பேசுறது. ஓகே மக்களே, இப்போ நம்ம செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பணும். ஸோ இந்த டே வந்து இப்படிதான் போயிருக்கு. அதான் உங்களுக்கும் ஒரு பாய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருக்கோம். ஓகே மக்களே, இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய வேலை தான். நிறைய பேர் முன்னாடியே சொன்ன மாதிரி விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி மக்களே. வாழ்த்துக்கள். எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான்ப்பா. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். 3 வருஷம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. கனகடன் போயிட்ட மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய இயர்ஸ் இந்த சாணி மண்டை என் கூட சாணி கொட்டணும், என் கூட சாணி ஆளணும்னு விஷ் பண்ணுங்க எல்லாரும். கடைசி வரைக்கும் ஒரு பைத்திய பேசி போயிடுச்சு. ஓகே மக்களே, வீடியோ நாங்க இத்தனை முடிச்சுக்கிறோம். பாய்.